அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1931 முதல் தமிழ் சினிமாவில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக ஆண்டுகளுடன் பார்த்து வருகிறோம். 1938 வரை வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். இதற்கு முழு ஆதரவை வழங்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கருத்துக்களை வழங்கிய சகோதர உள்ளங்களுக்கும் சினிமா கொட்டகையின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இனி 1939 வெளிவந்த அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரிசையாக பார்ப்போம். இந்த ஆண்டு மட்டும் 28 படங்கள் வெளிவந்திருக்கின்றன. இவற்றில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அதிர்ஷ்டம் என்ற படமாகும். இந்த படத்தினை மயூரா பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்து இருக்கின்றது. கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் என்று பல பொறுப்புகளை ஏற்று எஸ்.டி. யோகி அவர்கள் அமர்க்களப்படுத்தியிருக்கிறார். இந்த எஸ்.டி. யோகி என்பவர் யார் என்றால், சங்ககிரி துரைசாமி சுப்பிரமணிய யோகி என்பவர் ஆவார். இவர் தமிழறிஞர், சொல் வளமும் பொருட்செறிவும் நிறைந்த கவிதைகளை படைத்தவர்களில் முக்கியமானவர். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தமிழில் சிறு காப்பியங்களை இயற்றியவர். இவரது படைப்புக்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. பல படங்களுக்கு கதை வசனத்தை எழுதிய இவர் முதலாக இயக்கிய படம்தான் இந்த அதிர்ஷ்டம் என்ற திரைப்படம். இவர் புராண படங்களை பெரிதும் ஆதரிக்க மறுத்தார். இருந்தாலும் இவர் பணியாற்றிய பல படைப்புக்கள் எல்லாமே சமூக படைப்புகளை கொண்டே இருந்தன. அப்படித்தான் இந்த அதிர்ஷ்டம் திரைப்படமும். தமிழ் சினிமா தரமான சமூக படங்களை எடுத்து வருவதில் மெல்ல மெல்ல வெற்றி பெறும் நேரத்தில் இந்த எஸ்.டி. யோகி அவர்களின் பங்களிப்பும் போற்றப்படக்கூடியவை. இந்த அதிர்ஷ்டம் படத்தையும் மிக அற்புதமான சமூக படமாகவும் சமூக சாடல்களை கொண்ட படமாகவும் எடுத்திருந்தார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். மேடை பாடகியாக வெற்றி பெற்று வரும் சூரியகுமாரிக்கு அவரின் சக தொழில் எதிரிகள் சூரியகுமாரியின் வளர்ச்சியை தடுக்கவும் அவரை அடியோடு ஒழிக்கவும் திட்டமிட்டு அவரை கடத்தி சென்று ஊனமாக்கி சென்னை தெருக்களில் பிச்சை எடுத்து பாடும்படி செய்து விடுகிறார்கள். தன் வயிற்று பிழைப்புக்காக தான் கற்ற சங்கீதத்தை பாடி பிச்சை எடுத்து திரியும் சூரியகுமாரியை சில முரடர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ய விரட்டும் பொழுது அவர்களிடமிருந்து பெண் வழக்கறிஞர் கே.ஆர். செல்லம் அவர்கள் காப்பாற்றி சூரியகுமாரியின் வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அவருக்காக வாதாடி சூரியகுமாரியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அனைவருக்கும் தண்டனையை பெற்று தருகிறார் கே.ஆர். செல்லம். சூரியகுமாரி மீண்டும் பாடகியாகி பாடுவதுடன் பிச்சைக்காரர்களுக்கு உதவ தனது சொத்துக்களை கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்படியாக முடியும் இந்த சமூக மாற்றத்திற்கான கருத்தை சொன்ன படத்தில் சூரியகுமாரி வேடத்தில் மிக அழகான இளம் வயது பெண்ணை நடிக்க வைக்க இயக்குனர் எஸ்.டி. யோகி அவர்கள் தேடிய தேடலில் கிடைத்த மாணிக்கம்தான் தங்குதுரி சூரியகுமாரி என்ற நடிகை ஆவார். இவர் பழைய சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வரும் பின்னால் ஆந்திராவின் முதல்வருமான டி. பிரகாசம் பந்துலுவின் மருமகள்தான் இவர். இந்த அதிர்ஷ்டம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சூரியகுமாரி புகழின் உச்சத்தில் சென்றார். 1950 சென்னையின் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் நன்றாக பாடும் திறனை கொண்டவர். இவர் பாடி சிறு வேடத்தில் நடித்த விப்ர நாராயணா என்ற படத்தினை நமது சினிமா கொட்டகையில் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இந்த அதிர்ஷ்டம் படத்தின் மூலம் இயக்குனர் எஸ்.டி. யோகி பொது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். ஒரு துணிச்சலான புதிய படைப்பால் சமூகத்திற்கு புதிய நல்ல விஷயத்தை எடுத்துரைத்த திறமைசாலி என்று பத்திரிகையாளர்களால் பாராட்டப்பட்டார் இயக்குனர் எஸ்.டி. யோகி அவர்கள். இப்படத்தில் நீதிமன்ற காட்சியில் சூரியகுமாரியை வன்கொடுமை செய்த ஆண்களை பற்றி விசாரணை செய்வது தொடர்பான காட்சிகளை துணிந்து படமாக்கினார் இயக்குனர் எஸ்.டி. யோகி.
வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட சூரியகுமாரியிடம் கேட்கும் தர்ம சங்கடமான கேள்விகள் மற்றும் நெருடலான உரையாடல்கள் சர்ச்சையை கிளப்பும் என்பதால் சென்சாரில் பல உரையாடல்கள் நீக்கம் செய்யப்பட்டது. இதனால் படம் சிதைந்து சேதாரமானது. அது எது மாதிரி திரைப்படம் என்றால் 1980களில் வெளிவந்த விதி என்ற திரைப்படத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பூர்ணிமா ஜெயராமிடம் ஜெய்சங்கர் அவர்கள் கேள்வி கேட்பாரே அதை போன்று இருந்தது. கிட்டத்தட்ட இந்த படத்தினை பார்த்துதான் அதுபோன்று படங்களில் காட்சிகளை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ் திரையுலகில் அதுபோன்று காட்சிகளும் கதைகளும் அமைய மூல காரணமாக இருந்தது இந்த அதிர்ஷ்டம் என்ற திரைப்படம்தான். இந்த அதிர்ஷ்டம் திரைப்படம் சென்சாரில் பல உரையாடல்களை இழந்திருந்தாலும் எஞ்சியிருந்த காட்சிகள் மற்றும் உரையாடல்கள் இணைப்பின் மூலம் படத்தை மக்கள் பார்த்து வெற்றி பெற வைத்தார்கள். தமிழ் சினிமாவில் முதலாக பாலியல் வன்கொடுமை வழக்கை நீதிமன்றத்தில் வழக்காடும் காட்சிகளை படமாக்கப்பட்ட முதல் படம் இந்த அதிர்ஷ்டம் என்ற படம்தான். அது மட்டுமன்றி தமிழ் திரையுலகில் முதலாக ஒரு பெண் வழக்கறிஞர் இன்னொரு பெண்ணுக்காக போராடி வாதாடி வெற்றி பெறும் கதைக்களத்தை கொண்ட படமும் இந்த அதிர்ஷ்டம் திரைப்படம்தான். இப்படியான பல பெருமைகளை கொண்ட இந்த அதிர்ஷ்டம் திரைப்படத்தில் நடித்த சிறப்பு கதாபாத்திரங்கள் வி சடகோபன், கொத்தமங்கலம் சுப்பு, டி.எஸ். தமயந்தி ஆகியோர் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சர்மா சகோதரர்கள் என்ற இருவர் செய்திருக்கிறார்கள். எடிட்டிங்கை டிங்குஸ் என்பவர் செய்திருக்கிறார். 17,400 அடியில் எடுக்கப்பட்ட அதிர்ஷ்டம் திரைப்படம் 29/7/1939 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியது. இந்த அதிர்ஷ்டம் திரைப்படம் வெற்றி பெற காரணம் என்னவென்றால், ஒரு பெண் வழக்கறிஞராக வாதாடுவதும் நீதிமன்றத்தில் ஒரு பெண் கண்ணீருடன் நின்று தனக்காக கண்ணீர் வடித்து அழும் கதாபாத்திரமும் ரசிகர்களுக்கு கண்ணீரை வரவழைத்தாலும் புதுமையாகவே இருந்தது. குறிப்பாக பெண்களின் கூட்டம் அலைமோதியது. பெண்களால் கொண்டாடப்பட்டது இந்த அதிர்ஷ்டம் திரைப்படம். இதுவரை இந்த அதிர்ஷ்டம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இனி இதே 1939ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.